வெல்கம் டு கிட்ஸ் ஒன். கதை உங்களுக்கு புரிஞ்சிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். இன்றைக்கி புத்திசாலி முயல் அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு அடர்ந்த காடு, அந்த காட்டுக்குள்ளே ஒரு குளம் ஒன்று இருந்துச்சு. அந்த குளத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய தீவு ஒன்று இருந்துச்சு. அந்த தீவில் நிறைய பழங்கள், காய்கறிகள் எல்லாமே இருக்குமா. இந்த காட்டில் நிறைய விலங்குகளும் இருந்தது. அந்த விலங்குகளுக்கெல்லாம் அந்த தீவில் இருக்கிற பழங்கள், காய்கறிகளை எல்லாம் போய் எப்படியாவது சாப்பிடணும் அப்படின்னு ரொம்பவே ஆசை. ஆனால் அந்த விலங்குகளால் அந்த தீவுக்கு போகவே முடியலை. ஏன்னா அந்த தீவுக்கு போகிற வழியில் இருக்கிற ஆற்றுல நிறைய முதலைகளெல்லாம் இருக்கும். அந்த முதலைகள் இருக்கிற பயத்தினாலே இந்த விலங்குகள் எல்லாம் அந்த தீவுக்கு போகவே போகாது. ரொம்பவே அதே மாதிரி வருத்தமும் பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த காட்டில் இருக்கிற முயலுக்கு அந்த தீவுக்கு எப்படியாவது நம்ம போயிடணும், போய் அங்கே இருக்கிற பழங்களை எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு ரொம்பவே ஆசை. ஆனால் அதுக்கு போகிறதுக்கு வழி தெரியலை. அங்கே இருக்கிற ஒரு நரி அந்த முயல்கிட்ட வந்து, அந்த தீவுக்கு நீ போகாத, அங்கே நிறைய விலங்குகள் எல்லாம் இருக்குது, நிறைய முதலைகள் எல்லாம் இருக்குது, நீ போனீன்னா அந்த முதலைகள் எல்லாமே உன்னை கடிச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு ரொம்பவே வந்து பயமுத்திருக்கு. ஆனாலும் அந்த முயலுக்கு நம்ம எப்படியாவது அங்கே போயிடணும் அப்படின்னு ரொம்பவே ஆசையாகவும் குறிக்கோளாகவும் இருந்திருக்கு. சரி, நம்ம என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு அந்த முயல் ஒரு நாள் கிளம்பிடுச்சு. ஆனால் போக போக அந்த முயலுக்கு கொஞ்சம் பயமும் வந்திருக்கு. அதே நேரத்தில் அந்த முயலுக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. அந்த முயல் அந்த தீவோட கரைப்பகுதியில் போய் நின்றுக்கிட்டு அங்கே இருக்கிற முதலைகளை எல்லாம் கூப்பிட்ருக்கு. அந்த முதலைகளுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், யார் அது நம்மளையே இவ்வளோ தைரியமாக கூப்பிடுறது அப்படின்னு கரையில் வந்து எட்டி பார்த்துச்சு. அதுக்கு முயல் சொன்னிச்சு, முதலைகளா, இங்கே இருக்கிற விலங்குகள் எல்லாருக்கும் எங்கள் காட்டோட அரசர் ஒரு போட்டி வச்சிருக்கிறாரு. அவர் எல்லாருக்கும் அதுக்கான பரிசையும் கொடுக்க போகிறாரு. அதனால் நீங்கள்லாம் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு உங்களை எண்ணிட்டு வரதுக்காக என்ன வர சொன்னார் அப்படின்னு முயல் சொன்னிச்சு. இதை கேட்ட அந்த முதலைகளுக்கெல்லாம், ஆஹா, நமக்கு ஏதோ பெரிய பரிசு கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரி எங்களுக்கு பரிசை கொடு அப்படின்னு முதலைகளெல்லாம் சொன்னிச்சு. அதுக்கு அந்த முயல், நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு நான் எண்ணணும், அதுக்காக நீங்கள் வரிசையாக நில்லுங்க அப்படின்னு சொன்னிச்சு. அந்த முதலைகளும் இந்த முயல் சொல்கிறத கேட்டு வரிசையாக நின்னது. முதலையெல்லாம் வரிசையாக நின்ன உடனே அந்த முயல் முதலைகள் மேலே ஏறி பக்கத்து தீவுக்கு போயிருச்சு. தீவுக்கு போன உடனே அங்கே நிறைய பொருட்களெல்லாம் இருந்தோடனே அதையெல்லாம் விரும்பி அந்த முயல் சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே தூங்குனுச்சு. தூங்கிட்டு திரும்பி வர்றதுக்காக அந்த கரைக்கு வந்துச்சு. உடனே அங்கே இருந்து ஒரு முதலை கேட்டுச்சு, அட முயலே, நீ வந்து என்ன சொன்ன, எங்களையெல்லாம் எண்ணிட்டு போய் எங்களுக்கு பரிசு தரேன்னு தானே சொன்னேன், நீ இவ்வளோ நேரம் எங்கே போன அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த முயல் சொன்னிச்சு, நான் எண்றதில் கொஞ்சம் மறந்துட்டேன், விட்டுட்டேன், அதனால் நீங்கள் திரும்பவும் வரிசையாக நில்லுங்க, நான் எண்ணிக்கிட்டு போய் எங்களோட அரசர்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னிச்சு. இதை கேட்ட அந்த முட்டாள் முதலைகளும் திரும்பவும் வரிசையாக நின்றுச்சு. அந்த முயல் அவங்க மேலே ஏறி குதிச்சு பக்கத்தில் இருக்கிற கரைக்கு போயிருச்சு. அந்த முதலைகளும் ஏமாந்து அங்கேயே நின்றுச்சு. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம அறிவாக செயல்பட்டோம்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கருத்து. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.